அனைவரும் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த புத்தாண்டின் புதிய தினத்தில் உங்கள் அனைவரும் இந்த காணொலிக்கு வரவேற்கிறேன். முதல்ல ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாளில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் ஈடேறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துருக்கக்கூடிய விவாத பொருள் சபரிமலை ஐயப்பன். ஏன் நம்ம இதை எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இது மண்டல கால சீசன். அதாவது ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கையை மனதில் வச்சு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் தை 1ஆம் தேதி வரை மகர ஜோதி, அதாவது மகர விளக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம் விரதம் எடுத்து நடைப்பயணமாகவும் வாகனங்கள்லையும் அந்த ஆலயத்தை போய் பார்த்து 18 படிகளை ஏறி அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. அப்படி போகும்போது அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது அவர்களுடைய ஒவ்வொரு பக்தருடைய தனிப்பட்ட விருப்பு. நம்ம அதுக்குள்ள போல அப்படிப்பட்ட உலக புகழ், அதாவது இன்னைக்கு எப்படி திருப்பதி தேவஸ்தானம் ஆந்திராவில் இருக்கோ அதே மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டு தலம் தான் சபரிமலை ஐயப்பன். திருப்பதிக்கு அடுத்து அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு ஆலயம் சபரிமலை ஐயப்பன் கோவில். அந்த மாநிலத்தை இன்னைக்கு ஆண்டு இருக்கக்கூடியது மத நம்பிக்கை இல்லாத நாத்திக கொள்கையை முன் வச்சு கட்சியை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, எல்டிஎஃப்னு சொல்லுவாங்க. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கமா இருக்கு அந்த அமைச்சரவையில். அதனுடைய முதல்வராக பினராயி விஜயன் கடந்த 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ அடுத்த ஏப்ரல்ல தேர்தல், முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த 10 வருட இடைவெளியில மிகப்பெரிய பிரச்சனைகளை அந்த மாநிலம் சந்திச்சிருக்கு. பொருளாதார ரீதியில, சமூக கட்டமைப்புல, எல்லா விஷயத்துல, இயற்கை சீற்றங்கள்ல. நமக்குலாம் தெரியும், கடந்த வருஷம் சூரல் மலையில, வயநாடு மாவட்டத்தில் கூடிய சூரல் மலையில ஏற்பட்ட மண் சரிவு, நிலச்சரிவுல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. காணாமல் போனவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. காணாமல் போனவர்கள் இறந்தவர்களாக கருதப்படுவார்கள் அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. அப்ப 500 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இப்போ ஒரு 4-5 மாதமா ஒரு மிகப்பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய தங்க பொருட்கள், ஆபரணங்கள், விளக்குகள், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற உபகரணங்கள் மீது பூசப்பட்டன்னு சொன்னா அது தப்பு, பொருத்தப்பட்ட தங்க தகடுகள் காணாமல் போயிருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல அங்க பூஜாரிகளா இருந்த போற்றிங்கிற ஒருத்தரை அந்த மாநிலத்தில் கூட காவல்துறை கைது செஞ்சிருக்கு. அது போக அந்த பொருட்கள் காணாமல் போன காலகட்டத்தில் பதவியில் இருந்த தேவசம் போர்டு தலைவர்கள், உறுப்பினர் செயலாளர்கள், இப்படி பல்வேறு நபர்களை கைது, அதாவது எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுல எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருகிட்ட எல்லாம் அதிகாரத்தை கொடுக்க கூடாதோ அப்படிப்பட்டவர்கள் கைகளில் அதிகாரம் போனா அந்த மக்களுக்கு என்ன நடக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடந்த தங்க கொள்ளை. ஏன்னா அடிப்படையில அவர்கள் நாத்திகர்கள், தெய்வ நம்பிக்கையிலாதவங்க. அப்படிப்பட்டவங்க கையில இந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அமைச்சரவை போகுது. தேவசம் போர்டு அமைச்சரவைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அங்க தேவசம் போர்டு அமைச்சர்னு சொல்லுவாங்க கேரளாவில். அந்த தேவசம் போர்டு அமைச்சரா இருந்த கடகம்பள்ளி சுரேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பதவி காலத்துல நியமிக்கப்பட்ட தேவசம் போர்டு தலைவர், ஆணையாளர், செயலாளர், இப்படி பல்வேறு மட்டங்கள் நியமிக்கப்பட்ட அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் அதிகாரிகள் கிடையாது. கமிஷனர் ஒருத்தர் தான் அதிகாரி. அவரும் அந்த அரசுக்கு அல்லது அந்த மார்க்சிஸ்ட் ஆளும் கட்சிக்கு அடிவரடியா இருக்கக்கூடியவரை தான் கமிஷனர் நியமிப்பாங்க. எப்பயுமே உள்ளதுதான். அப்படிப்பட்டவர்களாம் சேர்ந்து
கூட்டாக கொள்ளையடித்த விவகாரம் தான் இன்னைக்கு வெளிவந்து கேரள மாநிலத்தினுடைய பெருமையை உலக அளவுல தலைகுனிய வச்சிருக்கு. எல்லா துறைகளிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய அரசு மாறுதட்டிக்கிறது. அதுலயும் ஒருபடி மேல போய் நமக்கெல்லாம் கண்கூடா தெரிகிற விஷயம், அதை நான் ரெண்டாவது சொல்ல வர்றேன். என்னன்னா, கேரள மாநிலத்துல தரித்திரர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுன்னு ஒரு முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறார். தரித்திரர்களுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? தரித்திரர்கள்னா யார்? அப்ப தரித்திரர்களுடைய அளவுகோல் என்னன்னா, மாநில அரசுல தலைமை வைக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் சொல்றாரு, கேரள மாநிலத்துல 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய அல்லது இவ்வளவு ரூபா குறிப்பிட்ட அளவு ஒரு தினக்கூலி, அதாவது தின வருமானம் உள்ளவர்கள், அது அரசு அதிகாரிகளாகவோ இல்ல கூலி ஆட்களாகவோ இல்ல தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அவங்க எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப எந்த வறுமையும் கிடையாது. வறுமையற்ற மாநிலமாக கேரளா வந்துருச்சுன்னு அறிவிக்கிறாரு அதிகாரப்பூர்வமா. ஆனா என்னுடைய பார்வையில, என்னுடைய நேரடி அனுபவத்துல அங்க எத்தனையோ லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்காங்க. முதியோர் உதவித்தொகையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க, விதவைகள் இருக்கிறாங்க, ஊனமுற்றவர்கள், அதாவது அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சா வாழ முடியும், ஒரு பொட்டிக்கடை போட்டோ இல்ல எதையோ செஞ்சு வாழலாம் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் தவிர்த்து எப்படி கேரள மாநிலம் வறுமையற்றவர்களை நிறைந்த மாநிலமாக மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் அப்படி சொல்றாரு. அது அரசியல் ரீதியா அவருக்கு ஆதாயத்தை தேடிக்கிறதுக்காக அவர் சொன்னதா இருக்கலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் நடக்க போகுது, அதற்காக அவர் பேசிய பேச்சா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த பேசும்போது அதிகாரப்பூர்வமான தரவுகளோட ஒரு முதலமைச்சர் பேசணும். சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவரா மேடைகள்ல பேசுறதுங்கிறது வேற. அது பதிலுக்கு பதில் அப்படின்னு போயிடும், ஜனங்கள் அதை கடந்து போயிடுவாங்க. ஆனா பொறுப்புகளுக்கு வந்த பிறகு, அதாவது ஒரு அரசியல்வாதி சட்டமன்ற உறுப்பினராவோ அல்லது அமைச்சராவோ முதலமைச்சராவோ வரும்பொழுது அவங்க பேசும்போது ஆதாரங்களோட பேசணும், புள்ளி விவரங்களோட பேசணும். அதைத்தான் மக்கள் நம்புவாங்க. ஆனா இந்த புள்ளி விவரமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, எதையோ சொல்றாங்க. நம்ம பேச வந்த விஷயம் இது இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரும்பான்மை சமூக மக்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, மத நம்பிக்கை, அடிப்படையான மத நம்பிக்கை. இந்திய சமூகமே அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், ஒரு அடிப்படையான மத நம்பிக்கையில கட்டமைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையை மீறி இந்த மக்கள் வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும். ஒரு குறிப்பிட்ட சொற்பமான சில, அதாவது அது சதவீத கணக்குகளுக்குள்ளே வராது, அவர்கள் தெய்வ நம்பிக்கையற்றவர்களாக, அவர்கள் நம்ம தமிழ்ல நாத்திகவாதிகள்னு சொல்றோம், இருப்பாங்க. ஆனாலும் அவர்களும் ஒரு கட்டத்துல இருட்டுல தலையை துண்டை போட்டுக்கிட்டு போய் தெய்வத்தை வணங்கிட்டு வர காட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். அல்லது அந்த நாத்திகத்தை போதிக்கக்கூடிய தலைவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அதாவது பெண்கள், தெய்வத்தை நம்பக்கூடியவர்களாக கோயில்களுக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியும். அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நம்பிக்கைக்கு மொத்தமா வேட்டு வைக்கிற மாதிரியான சம்பவம் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மத நம்பிக்கை ஸ்தலமா இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்ல நடந்திருக்கு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தங்க பொருட்கள், இறைவனுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தனிநபர்களும் அரசும் செய்து வச்ச தங்க பொருட்கள் கொள்ளை போயிருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய தேவஸ்வம் போர்டு கமிட்டி இருக்கு, அரசு அமைத்திருக்கக்கூடிய தேவஸ்தான கமிட்டி. அதுல கமிஷனர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க, மேல் சாந்திங்கிற பூஜாரி, அப்புறம் தலைமை பூஜாரி, இப்படி நிறைய கட்டமைப்பு இருக்கு. இத்தனை பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் கொண்டு வித்ததா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பல கைதுகள் நடந்திருக்கு. பழைய தேவஸ்வம் போர்டு பிரசிடென்ட், கமிஷனரு, செயலாளர். இப்போ இன்றைய அப்டேட் என்னன்னா, முன்னாள் தேவஸ்வம் போர்டு அமைச்சர், அதாவது அறநிலையத்துறை அமைச்சர், நம்ம தமிழ்ல சொல்லும்போது அறநிலையத்துறை அமைச்சர் கைதாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அவருடைய பேரு கடகம்பள்ளி சுரேந்திரன். இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன விஷயம்னா, பெரும்பான்மையான மக்களுடைய அடிப்படை மத நம்பிக்கையை அவமானப்படுத்துவதா இருக்கு. அதாவது எதை செஞ்சாலும் இந்த தெய்வம் கேட்காது, அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம், மக்களுடைய பெரும்பான்மையான நம்பிக்கைக்கு எதிராக இந்த தெய்வத்தினுடைய பொருட்களை கொள்ளையடிக்கும் போது எங்களுக்கு என்ன நினைச்சு, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை
மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாரு? இந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்க. மார்க்சிஸ்ட் கட்சிங்கிறது என்னன்னா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுகவினுடைய ஒரு மறுபதிப்பு தான். அவர்களுடைய கொள்கையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய கொள்கையும் ஒரே மாதிரி தான். ஏறக்குறையன்னு இல்லை, 100% சொல்லலாம். அப்படித்தான் அவங்களுடைய போக்கு இருக்கு. அதாவது தொழிலதிபர்கள் அந்த தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில சில தனி நபர்கள் அவங்க வந்து அதை என்ன சொல்லுவோம் தமிழ்ல கைங்கரியம்னா அறப்பணி அடிப்படையில அவங்க நம்பிக்கைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த தெய்வத்துக்கு தேவையான பொருட்களை தங்கத்துல செஞ்சு கொடுக்குறேன்னு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலின் அடிப்படையில திருவாட்சிகள், விளக்குகள், தகரம், அதாவது அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனுடைய கோயில் மேற்கூரை வரைக்குமே தங்கத்தகட்டால மூடப்பட்டது. சிலைகள், துவாரபாலகர் சிலைகள், ஐயப்பன் சிலை எல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டது. இந்த இது பூராமே அனைத்து பொருட்களும் இன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிற புள்ளி வருது. அதை விசாரிக்கக்கூடிய எஸ்ஐடி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு கண்டுபிடிச்சிருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த, அது குறிப்பா திண்டுக்கல்லை சேர்ந்த நபர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதுபோல கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ஜுவல்லரி நிறுவனம், அதாவது நகை விற்கக்கூடிய கடை உரிமையாளரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அந்த பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு வந்து 40 நாட்கள் பல்வேறு நபர்கள்ல வீடுகள்ல வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வித்து பணமாக்கியிருக்காங்க. பல கோடிகள், அதாவது கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அந்த தங்க நகைகளுடைய மதிப்பு இருக்கும். அந்த நகைகளை புறம் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இது நமக்கு எதை காட்டுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு அது எந்த மாநில வித்தியாசம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்யுது. அந்தந்த கட்சிகளுக்கு சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கை அடிப்படையில் அவங்க மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க, ஆட்சி செய்யறாங்க. ஆனா இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்குமான இடைவெளி மிக பெருசா இருக்கு. அதாவது அவங்க பேசுறது ஜனநாயகம், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது, அவங்களுடைய தின வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வராங்க. ஆனா வந்து அவங்க கை வைக்கிறது எங்கன்னா இந்த மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை, அடிப்படை வாழ்வாதாரங்கள் இருக்கக்கூடிய துறைகள்ல கொள்ளையடிக்கிறது. இப்படி கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான கோடிகளை குமிச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக செலவுக்கான பணத்தை சம்பாதிச்சு தவறான வழியில சட்ட விரோதமா செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதுலயும் இப்ப குறிப்பா கேரளாவில் ஆளக்கூடிய இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகும், அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆன அந்த 10 வருட காலத்திலையும் மிக மோசமான நிலைமைக்கு அந்த கேரள மாநிலம் தள்ளப்பட்டிருக்கு. அதுல சவுதி அரேபியாவிலிருந்து அங்க இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளோட உதவியோட தங்கத்தை கடத்தினாருங்கிற வழக்கு முதல்வர் மேலேயும் முதல்வர் மகளுடைய பேர்லயும் இருக்கு. அது போக பல்வேறு நிறுவனங்கள்ல சட்ட விரோதமா இவங்க பணத்தை முதலீடு பண்ணிருக்கிறதா செய்தி வருது. அதற்கெல்லாம் பாதுகாவலரா இன்றைய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மகன் அங்க இருந்து அதை பாதுகாக்கிறாரு. எங்க கல்ப் நாடுகள்ல, அதாவது அரேபிய நாடுகள்ல அங்க இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு. அது உண்மையும் கூட. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல கேரள மாநில அரசு குற்றவாளி கூண்டுல நிக்குது. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அதிலும் குறிப்பா இப்ப நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல்கள்ல மிகப்பெரிய தோல்வி அந்த கட்சி அடைஞ்ச பிறகு உடனடியா அவருடைய போக்கஸை மாத்துறாரு. எப்படி? பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிரான பார்வை, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவிலே நான் தான் அப்படிங்கிறாரு. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே பொது ஜனங்களுக்கான முதலமைச்சரா இல்லை, ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக தான் அவர் செயல்படுறாரு. அந்த அடிப்படையில தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகாக்களும் அதிகாரிகளும் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த பெரும்பான்மை மக்களுடைய மத நம்பிக்கையை கேவலப்படுத்தக்கூடிய விதமா, நம்பிக்கைக்கு எதிராக இந்த கொள்ளையை நடத்தி இருக்காங்க. இத மத்திய புலனாய்வுத்துறையும் விசாரிக்க போறதா செய்தி. அது எவ்வளவு சீக்கிரம் விசாரிக்கிறாங்க, அது அதனுடைய
அரசியல் முக்கியத்துவம் என்னங்கிறத பொறுத்து தான். ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அப்போ அங்க பல கணக்குகள் இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு. அது தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கா இருக்கட்டும், இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும், பல்வேறு கூட்டணி கணக்குகள் இருக்கு. அதுல சமரசமாகி இந்த விஷயத்தை ஆற போட்டா பொதுஜனங்களுக்கு நீதி கிடைக்காது, ஐயப்பனுக்கே நீதி கிடைக்காது. அது இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, வெளியில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் சில குத்து வழக்குகள், மேற்கூரையில் இருக்கக்கூடிய தங்கங்கள், இப்படி தகடுகள் பூரா கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிறதா இதுவரைக்கும் வந்த செய்தியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்தின்னா, அங்க இருக்கக்கூடிய தங்க விக்கிரகமா இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய திருவாட்சி அப்படின்னு ஒரு ஆபரணம் இருக்கு. அந்த திருவாட்சியே தங்கம் இல்லை, அது போலியா செய்து வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய தங்கத்தை இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சரா இருந்த கடகம்பள்ளி சுரேந்திரன் தான் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வந்திருக்கு. அது இன்னைக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் வெளியிட்டு இருக்கு. அப்ப இப்படி போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுகவோ, தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சிகளோ, இப்ப அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்த கூட்டணி தான், வாயவே திறக்கிறது இல்லை. எந்த மேடைகளையும் அதை பத்தி பதில் சொல்றது இல்லை. ஏன்னா இவங்க தேசிய கட்சி, தேசிய கட்சிக்கு ஒரே கொள்கை தான் இருக்க முடியும். அந்த கொள்கையின் அடிப்படையில தான் அவங்க கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, வாக்குகளை வாங்குறாங்க, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வர்றாங்க. ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் அவங்க கூட்டணியை மாத்துறாங்க, கொள்கையை மாத்துறாங்க. அப்ப எங்க இருக்கு தேசியம்? தேசிய கட்சிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ மார்க்சிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு நாத்தியவாத கட்சி. அந்த நாத்தியவாத கட்சி ஆளும் போது ஆத்திகர்களை கொள்ளையடிக்கிறது. ஆத்திகர்கள் யாரு? ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள், சமய சார்புள்ளவர்கள், அதாவது மத நம்பிக்கை அடிப்படையில வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது. இந்த பணங்கிறது என்ன? நாம கொடுக்கக்கூடிய வேண்டுதலுக்காக அந்த தெய்வ சன்னதியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காணிக்கைகள். அது இன்னும் சொல்ல போனா அந்த சபரிமலை கோயில்ல ப்ராப்பரான கணக்கு வழக்கே இல்லைங்கிறாங்க. ஒரு ஐயப்ப சீசன்ல, அதாவது 2 மாசத்துல கிட்டத்தட்ட 500 கோடி வரைக்கும் வசூல் ஆகிறதா பேச்சு. ஆனா இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. ஒரு பத்திரிகை 300 கோடிங்குது, இன்னொரு பத்திரிகை 250 கோடிங்கிறது. சமூக ஊடகங்கள்ல வேற மாதிரியான கணக்குகள் வருது. அங்க இது சம்பந்தமான எந்த விதமான டாக்குமெண்ட்டுகளே இல்லைங்கிறது தான் மிக மோசமான செய்தி. ஒரு அரசு நிர்வகிக்கக்கூடிய ஒரு தேவசம் போர்டுல அது அமைச்சர் இருக்காரு தனியா, அதுக்கு கமிஷனர் இருக்கிறாரு, ஒரு செயலாளர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, உறுப்பினர் இருக்காங்க, இது போக பூஜாரிகளுடைய குழு இருக்கு, ஆன்மீக குழு. இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருக்கக்கூடிய அந்த சபரிமலை ஐயப்ப சன்னிதான பீடத்துல வரக்கூடிய வரவு செலவுகளுக்கு சரியான புள்ளி விவரமே இல்ல, கணக்குகளே இல்லை. அங்க காணிக்க வரக்கூடிய தங்கங்களுக்கும் கணக்கு இல்ல, வெள்ளிக்கு கணக்கு இல்ல, வெண்கலத்துக்கு கணக்கு இல்ல, பணத்துக்கும் கணக்கு இல்ல. எதையோ செய்யறாங்க, எதையோ கொண்டு போறாங்க. இந்த பணம் எல்லாம் அங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்ல இருந்து மேல்மட்ட அமைச்சர் வரைக்கும் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வரக்கூடிய தேர்தல் நாள் நெருங்கி வருது. இங்கதான் மக்கள் விழிப்புணர்வா இருந்து நாத்தியத்தை கொள்கையா கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகளுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும். மத நம்பிக்கைங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை உரிமை, அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனாலும் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, துச்சமா மதிக்கிறது, இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல்களில் சரியான பாடம் போட்டணும். அதுதான் இந்த புத்தாண்டு செய்தி. ஏன்னா கேரள மக்கள் இன்னைக்கு பெரும்பாலும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயில இந்த அளவுக்கு ஒரு அரசு கடந்த 10 ஆண்டுகள் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொள்ளைகள் எல்லாமே 2016 இருந்து 2025 வரைக்குள்ள காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்பு இந்த கொள்ளைகள் நடக்கல. இந்த 10 வருஷத்துல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி கீழே தான் இந்த கொள்ளைகள் எல்லாம் நடந்திருக்கு, குற்றங்கள் நடந்திருக்கு. இத மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் உடனடியா தலையிட்டு கண்டுபிடிச்சு நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுத்தாதான் மக்களுடைய அடிப்படை மத நம்பிக்கை பாதுகாக்கப்படும்.